ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை என்ற இந்த மன்னாவுக்கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாங்கள் தியானிப்போம். அவரை பற்றிய விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கும் தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்திலே சேரும் சுதந்திரமும் உண்டாயிருக்கின்றது. எனவே தேவன் இந்த இடத்திலே அவருடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு அங்கே சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அவரை பற்றிய விசுவாசத்தினாலே எங்களுக்குள்ளே நாங்கள் அவருக்குள்ள தைரியமும் திடநம்பிக்கையோடும் அங்கே தேவனோடு நாங்கள் சுதந்திரமாக இருப்பதற்காக எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்ற அந்த வார்த்தை அங்கே குறிப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை நெருக்கத்தையும் அங்கே நினைவூட்டுவதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் தேவனோடு செல்ல வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எங்களுடைய மனித பாவத்தினால் தேவனோடு எங்களுக்கு சேர முடியாத சூழ்நிலையிலும் அங்கே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து எங்கள் பாவங்களை அவர் அங்கே சுமந்து அதற்கான அந்த தடைகளை அகற்றி அங்கே கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு கூடாக அந்த தடை எங்களுக்கு இல்லாமல் போகின்றது. எனவே அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பினால் நாங்கள் எந்தவித பயமும் இன்றி எந்த விதமான தயக்கமும் இன்றி அங்கே தேவனோடு நாங்கள் நெருக்கத்தோடு சுதந்திரத்தோடு வாழக்கூடிய தன்மையை அங்கே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை எங்களுக்கு அங்கே மிகவும் தெளிவுபடுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நான் தேவனோடு அங்கே முன்னிலையிலே நிற்பதற்கு நான் ஒரு குற்ற உணர்வோடோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற அவரை நான் விசுவாசித்து அவருக்கு முன்பாக நான் தைரியமாக போய் நிற்கலாம். என்னுடைய பாவங்களை தேவன் மன்னித்தார். என்னுடைய பாவத்திலிருந்து தேவன் என்னை விலக்கி எடுத்தார். எனவே அவரோடு நான் ஒன்றிணைந்து நிற்கலாம் என்ற தைரியத்தோடு போய் நிற்கக்கூடிய தருணத்தை அங்கே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது கூட எங்களுடைய சத்தத்தை எங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளை நாங்கள் தொடங்கும் பொழுது கூட தேவனுடைய பாதத்திலே வைத்து நாங்கள் தொடங்கும் பொழுது உறுதியாக நாங்களுடைய நம்பிக்கை வருகிறது. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட வருவார், என்னை வழி நடத்துவார். ஏனென்றால் அவருடைய பிள்ளையாக நான் இருப்பேனாக இருந்தால், அவருடைய ரட்சிப்பை உண்மையாக நான் அனுபவிக்கிறவனாக இருந்தால், அவருடைய ரட்சிப்பு கூடாக நான் உண்மையாக நடக்கிற பிள்ளையாக இருந்தால், இந்த நாள் முழுவதும் கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்ற நான் தைரியத்தோடு நான் நடக்கக்கூடியவனாக இருப்பேன். எனவே தேவன் எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்தில் இருந்து எங்களை விடுதலை பெற வைத்திருக்கிறார். எனவே அந்த பாவத்தை நாங்கள் விட்டு நாங்கள் தேவனோடு நாங்கள் ஒன்றிணைந்து அவர் தந்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே தேவன் மேல் வைத்த விசுவாசத்தோடு திட நம்பிக்கையோடு அவருடைய சுதந்திரத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து அவருக்காக நாங்கள் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை தேவன் மீண்டும் எங்களுக்கு அங்கே உணர்த்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்கள் யாவரையும் நாங்கள் தேவனிடத்திலே ஒப்புவிப்போம். தொடர்ந்து தேவனுக்காக நாங்கள் நம்பிக்கையோடு தேவனோடு நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் வாழ்வோம். இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்காக இந்த நேரத்திலே நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி திட நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கவும், திட நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்மோடு பேசுகிற சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த விசுவாசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அதே விசுவாசத்தோடு நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட எங்கள் யாவரை நீர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினால் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.